राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा गोविंद देव की जय। अழகா ராதா மதன் மோகன் அவனை பார்த்தோம். அதுக்கப்புறமா ராதா கோபிநாதனை பார்த்தோம். இந்த ராதா கோபிநாதன் இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல தனியா ஒரு கோவில் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். ராதா மதன் மோகன் சனாதன கோஸ்வாமிக்கு அவர்களிடத்துல வந்து அவர் பூஜை பண்ண மூர்த்தி பகவானுடைய திருவடி முதல் இடுப்பு வரைக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணா சரணாகதி. அவன் காலில் விழுந்தாச்சுன்னா நம்மளை அப்படி வசதி கொண்டு வருவான். அதுதான் மதன் மோகன். அடுத்தது ராதா கோபிநாதன் வம்சி பட் அங்கதான் கிடைச்சான். பரமானந்த பட்டாச்சாரியா அவர் தான் பார்த்தார். மது பண்டிட் பூஜை பண்ணார். மது பண்டிட் தான் அவனுக்காக காத்துட்டு இருந்தார். மது பண்டிட் தான் பூஜை பண்ணார். அழகான கோவில் இருந்தான். அதுக்கப்புறமா நம்ம ஜான்ஹவி மாதா ஜான்ஹவி அப்படின்ற பேரு ஜன்னு மகரிஷின்னு ஒருத்தர் உண்டு. இந்த ஜன்னு மகரிஷி நல்ல தபஸ். நேற்று கேட்ட கேள்வி இதுதான். பகீரதன் பல வருஷங்கள் தபஸ் பண்ணி அழகா கங்கைய பூமியில இறக்கிறார். அதனாலதான் பாகீரதின்னு பேரு. இன்னைக்கும் கங்கோத்ரி அங்க பகீரதன் பாறை உண்டு. அந்த இடத்துல தான் பகீரதன் தபஸ் பண்ணார். அதனாலதான் அவளுக்கு அங்கேருந்து கங்கோத்ரியிலேருந்து வரக்கூடிய கங்கைக்கு பாகீரதி அப்படின்னு பெயர். அப்படி வரும்பொழுது அவள் நல்ல வேகம் இல்லையா கங்கைக்கு. வரும்பொழுது ஜன்னு மகரிஷினுடைய ஆசிரமத்தை அடிச்சுட்டு வரான். கோபம் வந்துடுத்து அவருக்கு. ஜன்னு மகரிஷின்னு பேரு. அப்போ ஒரு ஆசமனம் பண்ணி பூமியில இருந்த கங்கையை முழுக்க அவர் குடிச்சுட்டார். அவ்வளவுதான். கங்கை திரும்பி தடபட்டுட்டார். ஏற்கனவே கங்கை சிவபெருமானுடைய ஜடாமுடிவை தடபட்டு கிடந்தார். அதன் பிறகு பகீரதன் தபஸ்னால திரும்பியும் பூமிக்கு வந்தார். அதான் பகீரத பிரயத்தனம்னு பெயர். எந்த ஒரு விஷயமே ஒரு நாள்ல ஒரு தடவையில ஒரு சமயத்துல ஹிட் அடிக்கணும்னா நினைக்காது. திரும்ப 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 முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம். முயற்சி பண்ணுங்க, மாற்றி மாற்றி முயற்சி பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா முயற்சி பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியும். யாருக்குமே ஒரே கிளிக்கில் அப்படி எதுவுமே நடந்துடாது. நிறைய பேர் நம்ம சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் பார்ப்போம், ஜெயிச்ச பிறகு உலகம் கொண்டாடும். ஓகே, ஆனா ஜெயிக்கிறதுக்கு போட்ட எஃபர்ட் நிறைய இருக்கு இல்லையா? அந்த எஃபர்ட் தான் முக்கியம். அதனால திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பக்தியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும், குடும்பத்துல அமைதியை உண்டாக்குறதா இருக்கட்டும், உங்க ஹெல்த் எக்ஸசைஸா இருக்கட்டும், ஒர்க் அவுட்லாம் ஒரு நாள்லாம் யாருக்கும் சூப்பராலாம் வந்துவிடாது. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். எத்தனை பேர் பாடுவா, எத்தனை பேர் நாட்டியம் ஆடுவா, எத்தனை பேர் யோகா கற்றுப்பா, எத்தனை பேர் பேசுவார்கள், எத்தனை பேர் பலவிதமான பாஷைகள் கற்றுக்கொள்வார்கள். சரியா? எல்லாத்துக்கும் விடாமுயற்சி.
நீங்க விடாமுயற்சி பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில விடாமுயற்சி அப்படின்றது என்னைக்குமே உண்டு. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே உண்டு. எத்தனை வயசானாலும் விடாமுயற்சி உண்டு. நீங்க பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சடங்குற வரைக்கும் விடாமுயற்சி. ஒவ்வொரு நாளும் சவால்கள் உண்டு. சில சவால்கள் பழகி போயிடுது, சில சவால்கள் புதுசா இருக்கு. நீங்க விடாமுயற்சி பண்ணித்தான் ஆகணும். ஸோ பகீரதன் திரும்பியும் பகீரதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அடையணும், அவ்வளவுதான். ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் புட் யுவர் எஃபர்ட்ஸ். கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும். அப்ப ஜன்னு மகரிஷி ஆசனம் பண்ணி எல்லாத்தையும் கங்கையை குடிச்சுட்டார். அவ்வளவு பெரிய தபஸ்வி. அப்ப திரும்பியும் ஜன்னு மகரிஷி பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரிலாம் மூதாதையர்களுக்காக தான் வந்திருக்கா, தப்பா எடுத்துக்காதீங்கோ. அந்த வழியில உங்க ஆசிரமம் இருந்தது, அவள் கவனிக்கல, அது அவளுடைய குற்றம்தான். நீங்க பெரிய மனசை பண்ணி அவள் உலகத்துக்கு நல்லது பண்ண வந்திருக்கா அப்படின்லாம் சொன்ன உடனே ஜன்னு மகரிஷியினுடைய வலது காது வழியாக அந்த கங்கை வழியில் வந்தாள். அதெல்லாம் இன்னைக்கும் இந்த கர்மாக்கள்லாம் பண்ணும்பொழுது, ஹோமம் எல்லாம் பண்ணும்பொழுது சமயத்துல பார்த்தோம்னா சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி மூக்க தொட்டு அப்படி வலது காதை சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா வலது காதுல கங்கை இருக்காள் அப்படின்னு ஜன்னு மகரிஷிக்கு இருந்தா, அதனால நம்மளும் நம்ம காதலையும் இருக்கான்றதுக்காக அப்படி வலது காதை தொட்டுண்டா தண்ணீரை தொட்டு கங்கையை தொட்டு பவித்திரம் செய்து கொண்டதற்கான பலன் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால அவளுக்கு ஜான்ஹவின்னு பேர். ஜன்னு மகரிஷியினுடைய மகளாக வந்ததுனால ஜான்ஹவி அப்படின்னு பெயர். இதுதான் ஜான்ஹவி வந்த காரணம். ஜான்ஹவி மாதா அவள் ஒரு மூர்த்தியை பண்ணி கொடுத்தா, அதான் அனங்கமஞ்சரி அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கும் அவள் கோபிநாதனுடைய இடதுகை பக்கத்துல அனங்கமஞ்சரியும், வலதுகை பக்கத்துல குட்டி ராதாவும் இன்னைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? அந்த மது பண்டிட் அவருடைய குரு கதாதர பண்டிதர், நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய பிரிய சிஷ்யர். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு கொடுத்த மூர்த்தி தான் தோட்டா கோபிநாத். தோட்டா கோபிநாதன். தோட்டா கோபிநாதனுடைய இடது முட்டியில தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரை சமயத்துல சப்தமி திதியில ஆஷாட மாசம் சுக்ல பக்ஷ சப்தமி, ஆஷாட ஏகாதசிக்கு முன்னாடி வரக்கூடிய சப்தமி அன்னைக்கு தான் தோட்டா கோபிநாதனுடைய முட்டியில கலந்துட்டார். இன்னைக்கும் தோட்டா கோபிநாதனுடைய முட்டியில ஒரு தங்க ரேகை இருக்கு. காத்தால அபிஷேக சமயத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் பார்த்ததில்லை, ஆனா நிறைய பேர் பார்த்திருக்கா. தோட்டா கோபிநாதன் தான் உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கலாம். இதெல்லாம் நேற்றுக்காடு 2 கேள்விக்குமான பதில் சொல்லிட்டு நிறைய பேர் அழகா சந்தோஷமா இருக்கு. கூகுள்லாம் சர்ச் பண்ணி விஷயத்தை கேட்கிறேன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை சத்தையோட அந்த விஷயத்தை தேடுறது அதை விட பெரிய சந்தோஷம். இப்படி அந்த கோபிநாதன் வைபவம், அது கேட்ட 2 கேள்வி. அடுத்து நாம பார்க்க போறது கோவிந்த தே. அதாவது ஒரு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு வழக்கம் உண்டு. எப்படின்னா, ஒரே நாள்லயே ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன், ராதா கோவிந்ததே 3 பேரும் ஒரே நாள்ல சேவிக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த தமிழ்நாட்டுல கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு 3 நரசிம்மர் கோவில் உண்டு. ஒரே நாள்ல சேவிக்கணும்னு சொல்லுவா. கண்டுபிடிச்சு சொல்றா? சில பேர் போயிருக்கலாம். என்னென்ன மூர்த்தி எங்கெங்க இருக்கா, என்னென்ன ஊர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 3 நரசிம்மரை ஒரே நாளில் சேவிக்க வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி குலசேகர ஆழ்வார்ன்றதை விட நம்ம திருவட்டாறு ஆதி கேசவ, அது கேரளா பக்கம்னா குலசேகர ஆழ்வார்னு சொல்லிட்டேன்.
திருவட்டாறு ஆதிகேசவர். நாளைக்கு சிவராத்திரி. சிவாலய ஓட்டம்னு ஒன்று உண்டு. இந்த நாஞ்சில் நாட்டு பக்கத்தில், இதெல்லாம் நாஞ்சில் நாடு தானே, அன்றைக்கே சொன்னேன் வாட் இஸ் நாஞ்சில் நாடுன்னு. அந்த பக்கத்தில் 11 சிவாலயங்கள் உண்டு. சிவாலய ஓட்டம்னு ஒன்று உண்டு. 11 ராத்திரி எல்லாம் ஓடி கடைசியில் இவரை போய் பார்ப்பா. திருவட்டாறு ஆதிகேசவரை பார்ப்பதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி சிலதெல்லாம் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அதெல்லாம் இந்த 3 நரசிம்மர்கள். அந்த மாதிரி இந்த 3 கிருஷ்ணனையும், ராதா மதன்மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்ததேவ், இவ 3 பேரையும் ஒரே நாள்ல பார்க்கணும்னு சொல்லுவா. பார்க்கலாம். கதால என்ன பண்ணோம், கரோலி ராதா மதன்மோகனை பார்த்துடணும். நீங்க ஜெய்ப்பூர்ல இருந்து போனா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும், 4 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு மத்தியானம் ஈவினிங்குள்ள வந்துட்டோம்னா ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாத் ஈவினிங்குள்ள பார்த்துடலாம். நாங்கள் ராதா மதன்மோகன் ஒரு நாள் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுறதுனால காத்தால தரிசனம் பண்ண முடியல, சாயங்காலம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ராதா கோவிந்த தேவையும் ராதா கோபிநாத்தையும் காலங்காத்தால பார்த்தோம். ராதா கோவிந்த தேவனுடைய ஆரத்தி பார்த்து ராதா கோபிநாதனையும் நாங்கள் மத்தியானமே போய் பார்த்தோம் அந்த பிரபுவை. ஸோ இப்படி ராதா கோபிநாத், ராதா கோவிந்த தேவ். சரி, இந்த கோவிந்த தேவ் இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல இருக்கான். அவன் இருந்தது பிருந்தாவனத்துல. சனாதன கோஸ்வாமிக்கு ராதா மதன்மோகன், மது பண்டிட்க்கு ராதா கோபிநாதன், இந்த கோவிந்த தேவ் இந்த மூர்த்தியை பண்ணதும் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரனான வஜ்ரநாபன். அந்த வஜ்ரநாபன் ரொம்ப அழகா உத்தராவை கேட்டு கேட்டு ஒரு மூர்த்தியை பண்ணான். முதல் மூர்த்தியை பார்த்தா ராதா மதன் மோகன். அவன் தான் லோயர் பார்ட், பகவானுடைய திருவடியிலேருந்து இடுப்பு வரைக்கும், இடுப்பு வரைக்கும் மதன் மோகன், இடுப்பிலிருந்து கழுத்து வரைக்கும் கோபிநாதன். இந்த கழுத்திலிருந்து தலை இருக்கு இல்லையா, திருமுக மண்டலம், அது கோவிந்ததேவ். சில இடங்கள்ல மதன்மோகன், கோவிந்ததேவ், கோபிநாத், முகம்தான் கோபிநாதன், திருமார்பு கோவிந்ததேவ் அப்படியும் சொல்றது உண்டு. 3 கிருஷ்ணனையும் பார்த்தாச்சுன்னா கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தரியம் எப்படியே இருக்கு அப்படின்னு உத்தரா சர்டிபிகேட் கொடுத்துருக்கா. உத்தராவோட வேற யார் சர்டிபிகேட் கொடுக்கணும் இது கிருஷ்ணன் மாதிரி இருக்குன்றதுக்கு? ராதா மதன்மோகன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாத், ராதா மதன்மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்ததேவ். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இந்த கோவிந்த தேவ தேடிலே இருந்தா நம்ம ரூப கோஸ்வாமி ரொம்ப வருஷமா தேடுற. 1 நாள் 2 நாள் இல்லை, சில விஷயங்கள்லாம் வருஷக்கணக்காகும். தப்பு இல்லை, உங்க எஃபர்ட் போட்டுட்டே இருங்கோ. அது உங்க பேஷன் இல்லையா? ஒவ்வொரு விஷயங்கள் உலகம் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும். யூஆர் அன்ஃபிட், உனக்கெல்லாம் இந்த விஷயம் என்னெல்லாமோ சொல்லுவா. பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுடைய லட்சியம், அப்புறமா உங்களுடைய எஃபர்ட்ஸ், அது சரியான வழியில் போடுறல. ஏன்னா சும்மா சில பேர் ஆசையெல்லாம் இருக்கும், நான் பண்றேன்னு உட்காந்துட்டு இருப்பா. அது வேற. நிறைய பேர் நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன். இந்த எஃபர்ட்ஸ் போடுறேன், அந்த எஃபர்ட்ஸ் போடுறேன்னு போட மாட்டான். சும்மா உட்காந்துட்டுப்பா, பேசிட்டுப்பா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம், உடுத்திக்கிறதுக்கு துணி யாராவது கொடுத்துட்டு இருப்பா. அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவா. சில பேராக நான் பார்த்துருக்கேன். அவள் லைஃப் அப்படியே தான் இருப்பாள். சில பேர் முயற்சி பண்ணி அதில் ஃபெயிலியராக இருக்கும். ஃபெயிலியர் ஆகிறது ஒரு விஷயம் கிடையாது. அவளுடைய அந்த விஷயத்தை அவள் ட்ரை பண்ணியிருக்காள். ஓகே, அவ்வளோ. சில பேர் ஃபெயிலியர் பாடங்கிறது மேலே விடுவோம். சில பேர் அந்த ஃபெயிலியர்லேருந்து ஓகே நமக்கு இது ஒத்து வர, நம்ம வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதை மாற்றிப்பாள். நிறைய உண்டு. இது நீங்கள் 10 ரூபா சொல்லுங்க, ஆமாம் அவன் ஏதோ சொல்லி தண்டத்தை உட்காந்துருக்கான் அப்படி சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகேவா? ஆனால் அந்த விடாமுயற்சி, கோவிந்த தேவ தேடிண்டே இருக்கார் நம்முடைய ரூப கோஸ்வாமி. ஆளாச்சு கிடைக்கல. ஒரு நாள் அவருக்கு என்னமோ தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. சைத்தன்ய மகாபிரபு பழைய மூர்த்திகள் எல்லாம் உத்தாரணம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்கார்.
என் குருநாதர் சொன்ன விஷயத்தை நான் பண்ணலையே, பண்ணணுமே அப்படின்னு யமுனை ஆற்றங்கள்ல உட்கார்ந்து அப்படியே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய எப்படி வடுக நம்பி ராமானுஜா 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 ராமானுஜான்னு ஜபிப்பாரோ அந்த மாதிரி இவா ஜபிச்சுட்டே இருந்தா சைதன்யா 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 சைதன்யான்னு. அப்ப திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ ஒரு பையன் வந்தான். ஆமா எதுக்கு அகரே சாது பாபா, என்ன மகாராஜ் ஏன் அகரே? ரூப கோஸ்வாமி சொன்னார், இந்த குழந்தைய பார்த்து குருநாதர் ஒரு கிருஷ்ணனை கண்டுபிடிச்சு பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொன்னார்டா. கொஞ்சம் பல வருஷமா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. எனக்கு இன்னும் ஸ்ரத்த வேணும். எனக்கு அந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் உற்சாகமும் தாங்குவோன்னு சொல்லி என் குருநாதரிடத்துல பிரார்த்திக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. ஸ்ரத்தையும் உற்சாகமும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் குருநாதா தா அப்படின்னு கேளுங்க. அந்த குரு இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நீங்க அச்சீவ் பண்றதுதான் விட உங்களுக்கு ஸ்ரத்த முக்கியம், அந்த விடாமுயற்சி முக்கியம், அந்த நம்பிக்கை முக்கியம், உற்சாகம் முக்கியம். இது இருந்தாலும் குரு கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருப்பார். நீ குருவை அவங்க கிட்ட ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு வேற ஷார்ட்கட்டே கிடையாது. என்னுடைய அனுபவத்துல நான் விஷயமா சந்தோஷம் பண்ண பல விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னா ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஆனா எப்பெல்லாம் நான் உற்சாகமா நாமஜபம் பண்றேனோ, ஸ்ரத்தையோட என் கர்மாக்களை பண்றேனோ, அவ்வளவு அழகா நம்பிக்கையோட இருக்கேனோ, விடாமுயற்சியா இருக்கணும், அப்பெல்லாம் குருஜியம்மாவுடைய அனுகிரகம் அப்படியே வருஷிச்சிருக்கேன் மேல. அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன், ஓகே நான் என் டியூட்டியில ஸ்ரத்தையோட இருந்து பக்தியோட இருந்து கிருஷ்ணநாம ஜபம் பண்ணிட்டு என் கடமைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மை குரு இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி வித் மீ. இதுதான் ரகசியம், இதுதான் ஷார்ட்கட். வேற ஷார்ட்கட்டே கிடையாது. நீங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் குருஜி உங்களை போல உண்டான்லாம் சொல்லியிருந்தாலும் எந்த குருவும் உட்காந்து கேட்டுருக்க மாட்டேன். போரிங். உங்க சந்தோஷம் வேணா கேட்டுருப்பாளே ஒழிய ஒரு லெவலுக்கு மேல உங்களே யாராவது உட்காந்து போக புகழ்ந்துனே இருந்தா போர் அடிக்காதான். நல்லப்பா, போர் அடிச்சா நல்லது. அந்த போர் அடிக்கணும். ஆமாம் போ அப்படின்னு சொல்லி போனணும். அப்ப இந்த பைய சொன்னான், பாபா மகாராஜ் என் கூட வாங்கல. நீ மாடு மேய்க்கிற பையனடா? ஆமா ஆமா. ஒரே ஒரு மாடு மட்டும் அப்பப்ப அந்த கூட்டத்துல விலகி போயிடுறது. இந்த பாருங்க இப்ப கூட அந்த மாடு போகிறது, வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. அழிச்சுட்டு போறான். ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி, இப்படி இந்த துவாதச ஆதித்ய திலா மாதிரி ஒரு சின்ன குன்று. இன்னைக்கு பார்த்தா அப்படியே ஏறலாம் அந்த இடத்துல. அங்க பாருங்க இந்த மாடு அங்க பால் பொழிஞ்சு, அங்க பாருங்க கீழெல்லாம் பாலா இருப்பாரு. மாடு போயிடுத்து, பால் பொழிஞ்சிட்டு. அது டெய்லி பண்ணிட்டு இருக்கு மகாராஜ். ஏதோ இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம். நானும் யார்கிட்ட சொல்றதுன்னு காத்துட்டு இருந்தேன். இப்ப உங்களை பார்த்தா அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு மகாராஜ். அப்படின்னு ஒரு கண்கள்ல கண்ணீர். உடனே எப்படி அந்த மண்ணை தள்ளி பார்க்க இறுகி கிடக்கு. குழந்தைய காணல. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா ஊர்ல ஓடி போய் ஒரு நாள் அங்கங்க மாடு மிகவெல்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை விலக்கினா உள்ளுக்குள்ளே கோவிந்த தேவன் கிடைத்தான். என்ன நாள் என்ன திதி தெரியல, எந்த வருஷம்ன்றதும் பெருசா தெரியல. ஆனா கிடைச்சுட்டான். அப்புறமா தான் அவருக்கு புரிஞ்சது. அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல அவர் அங்கதான் உட்காந்து ஜபிச்சுட்டு இருப்பார், பசனை பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துலயே ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒரு கோவில் மாதிரி கட்டி சின்னதா, ரொம்ப சின்னதா வச்சுட்டு
பூஜை பண்ண ஆரம்பிச்சு. அப்புறமா தான் அவருக்கு தெரிஞ்சது, இவரை வந்து கூட்டிண்டு போன அந்த மாட்டுக்காரனே கோவிந்த தேவன் தான். அப்படிலாம் வருவோம். கிருஷ்ணன் எப்படி வேணா வருவான். உங்க கிருஷ்ணன் எப்படி வரான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியாது. கிருஷ்ண ரூபம் பலவிதமா உண்டு. ஓகேவா? ஊர் உலகத்துக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. உங்க கிருஷ்ணன் வேற மாதிரி இருப்பான். கண்டுபிடிங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. அவன் வெளி உலகத்துல அவன் கிருஷ்ணனே பல பேர் கண்டுபிடிக்க முடியாது. அவன் சுயம் பகவானே காட்டி கொடுக்க மாட்டான். நிறைய உண்டு. நிறைய பேர் சொல்ல கலியுகத்துல பகவத் அவதாரங்கள்லாம் இல்லை. புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும், ஒவ்வொரு விதமான அபிமானம் இருக்கும். அதெல்லாம் நீங்க விலை கொடுக்காதீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு, உங்க பக்தியை பண்ணிட்டு, உங்க நாமஜபத்தை சொல்லிட்டு, உங்க நாமஜபம்னா உங்களுக்கு ஜபிக்க வேண்டிய நாமஜபத்தை சொல்லிட்டு ஆனந்தமா இருக்கிற வழியை பாருங்க. இப்படிதான் கோவிந்த தேவன் வந்தான். கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கும்னா கோவிந்த தேவ் போலே இருக்கும். ஸோ ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத், ராதா கோவிந்த தேவ். இன்னொன்னு பத்தி சொல்லணும், நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैयालाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो रूप गोस्वामी की जय. जय बोलो राधा गोपीनाथ भगवान की जय. राधे कृष्णा.